தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீச்சரும் மாண்டனர் நீழ்நிலத்தே பொற்கற்பகம் எம்பிராமானுஷமுனி போந்த பின்னே. எம் ராமானுஷர் அவதாரம் செய்தாரோ, வேத வேத்யனான எம்பெருமானை நன்கு விளக்கக்கூடிய அற்புதமான செஞ்சொற் பெருக்குகளை அந்த மகாத்மா அருளி செய்தாரோ, வேத வைத்தியனாக அந்த ராமானுஜர் திகழ்ந்தாரோ, அது முதற்கொண்டு தங்களுடைய வாதத்திறமையினாலே கொழுப்படைந்து கிடந்ததான மாயாவாதிகள் மதாந்தரஸ்தர்கள் என்பதாக எல்லோரும் மாண்டனர். அதாவது அவர்களுடைய கர்வம் ஒழிந்தது. தர்க்கச் சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரம் என்கிறார் திருவரங்கத் தமுதனார். தர்க்கம் என்பது ஒரு வாதத்திறமை. தற்காலத்தில் தர்க்கம் குதர்க்கமாகத்தான் இருக்கிறதை தவிர்த்து சத்தர்க்கமாக இல்லை. அவச்சேரகாவச்சின்ற மரங்களை எல்லாம் பிரயோகித்து சபையில் இருப்பவர்களை எல்லாம் மனம் மயங்கச் செய்து, அப்பாடி எப்படியும் பேச முடியுமா, இது என்ன வாக்ஜரி என்பதாக மற்றவர்கள் மனம் மயங்கும் பேசுக்களை எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதே போன்று தான் சாக்கியம். அந்த சாக்கியம் சாங்கியம் என்பதான ஒரு மதம். தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பர் என்று வர்ணிக்கிறார். எத்தனையோ விதமான மதங்கள் இந்த உலகத்தில். கதிகதி கலகார்த்தம் கிளப்த சித்தாந்த பேதாக என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனார். இப்படி திருவரங்கத்தமதனார் அருளி செய்த அந்த வார்த்தையின் அடியை அப்படியே அனுசரித்துத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் இப்படி சொல்லுகிறார் போலும். தங்களுடைய வாத கர்வத்தினாலே மிகவும் கொழுப்படைந்து கிடந்ததான அந்த வாதத்தினர்கள் அனைத்தும் ராமானுஷர் அவதாரம் செய்து, குறிப்பாக ராமானுஷர் உத்தமமான பிரம்மசூத்திர வியாக்கியானங்களை எல்லாம் அருளி செய்து அதனை சாரதா தேவி தலையசைத்து தலைமீது வைத்து கொண்டாடினதை கண்ட மாத்திரத்தில் எல்லோரும் தலை குனிந்து போனார்கள், வாய் ஒழிந்து போனார்கள். பெரும் காற்றின் நடுவே அகப்பட்டதான சிறு துரும்புகளைப் போல அவர்கள் அப்படியே பறந்து விட்டார்கள். இது ராமானுஜருடைய பெருமை. ராமானுஜர் ராமானுஜாரிய ரிவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்த்ததாம் ராமானுஜாரிய ரிவ்யாக்ஞா பிரதிவாசரமுஜ்வலா திகந்த வியாபினி பூயாக சாஹி லோக ஹிதைஷினி என்று திக்கட்டும் புகழ் பரப்பினார். ராமானுஜருடைய புகழ் இந்த உலகத்தில் எல்லா முறைகளிலும் பரவ ஆரம்பித்தது. எல்லோரும் அவரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பவபீரோ. சம்சாரத்தில் பயந்தவர்களே, சதுரக்ஷரம் 4 அக்ஷரங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை போன்று 8 அக்ஷரம் இல்லை. ராமானுஜ என்னும் இந்த 4 அக்ஷரங்களை நீங்கள் பயின்றீர்களானால் உங்களுக்கு சாம்சாரிகமான துக்கங்கள் ஒழிந்துவிடும், தொலைந்துவிடும் என்று அவர்களை பார்த்து பெரியோர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லா இடங்களிலும் ராமானுஜருடைய புகழ் கீர்த்தி பரவ ஆரம்பித்தது. பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானத்தை சுவாமி ராமானுஜர் அருளி செய்ததின் மேன்மையை உலகத்தவர்கள் உணர்ந்தார்கள். இத்தகைய புனிதமான புண்ணியமான பகராமானுடைய திவ்ய சரித்திரத்தை பல மொழிகளிலும் பல மகான்கள் இயற்றியுள்ளார்கள், பாடியுள்ளார்கள். குறிப்பாக வடுகு நம்பிகள் என்னும் ஆந்திரபூர்ணர் முதலில் ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தை தொகுத்தார் சம்ஸ்கிருதத்தில். அதுபோன்றே திருவரங்கத் தமுதனார் என்னும் மகனியர் ராமானுஜ நூற்றந்தாரியை அருளி செய்திருக்கிறார். அதற்கு பிரபன்ன காயத்ரி என்பதாக பெயர். கீழே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். கூரத்தாழ்வான் தன்னுடைய நூல்களில் பல இடங்களில் ராமானுஜருடைய ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அது தவிர சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததி என்பதாக 75 ஸ்லோகங்களுடைய தொகுதி. மேலும் சுவாமி மணவாள மாமுனிகள் ராமானுஜ விம்சதி என்பதாக 20 ஸ்லோகங்களுடைய தொகுதிகளை அருளி செய்திருக்கிறார். இப்படி பல பெரியோர்கள் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்று தெய்வீக பண்புகளையும் அற்புதமான அவருடைய பிரபாவங்களையும் தங்களுடைய நூல்களில் தங்களுடைய கிரந்தங்களில் பன்முகமாக காண்பித்து வருகிறார்கள். அதுபோன்று தான் வடிவழகிய நம்பிதாசர் என்னும் பெரியார் ஸ்ரீ ராமானுஜ வைபவம் என்னும் ஒரு மாபெரும் தமிழ் செய்யுள் நூலை இயற்றியுள்ளார். அழகிய பைந்தமிழ் பாசுரங்களாக செய்யுள் வடிவில் அமைந்திருக்கக்கூடியது ராமானுஜருடைய திவ்ய சரித்திரம். அந்த சரித்திரத்தில் சாரதா தேவி ராமானுஜரை கொண்டாடினதை சுவாமி மற்றொரு விதமாக காண்பிக்கிறார். இதுவும் சுவாரஸ்யம். இதுவரையிலும் நாம் ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தில் எப்படி வாக்தேவியான அந்த சரஸ்வதி சாரதா தேவி
ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை தான் மகிழ்ந்து கொண்டாடினாள் என்று பார்த்தோம் அல்லவா? இதே சரித்திரம் தான் சற்றே மேலும் சுவை கூட்டப்பட்டு இவருடையதான காவியத்தில் காண்பிக்கப்படுகிறது. அந்த செய்யுள் நூலில் ராமானுஜருடைய சரித்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையும் நாம் சற்றே நன்கு ஆராய்ந்து பார்க்கலாம். முதலில் ராமானுஜர் போதாயன விருத்தி கிரந்தத்தை தான் பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டு அங்கே சாரதா பீடத்திற்கு சென்றார். அப்பொழுது ராமார் அருளி செய்திருந்ததான வேதாந்த சாரம் என்னும் நூலை சரஸ்வதி தேவியினிடத்தில் அளிக்க அவள் அந்த நூலை தன்னுடைய ஷெரஃப் வைத்துக் கொண்டு பகுமானித்தாள், அதை கொண்டாடினாள் என்பதை பார்த்தோம். அதன் பின்னர் அரசரும் ராமானுஜருடைய அரும்பெருமைகளை எல்லாம் உணர்ந்திருந்தான். எனவே போதாயன விருத்தி கிரந்தத்தை ராமானுஜரிடத்தில் தான் அளிப்பதாக அரசனும் ஒப்புக்கொண்டான். ஆனால் அங்கிருந்த பண்டிதர்கள் மற்றும் உள்ளதான மதாந்தரஸ்தர்கள், ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்கள், எங்கே ராமானுஜருக்கு இந்த நூல் கையில் கிடைத்துவிட்டது என்றால் நம்முடையதான மதம் பிழைக்காமல் போய்விடுமோ, ஏனென்றால் ராமானுஜர் போதாயன விருத்தி கிரந்தை அந்த நூலை தழுவித்தான் தன்னுடைய வியாக்கியானங்களை ஏற்றப் போகிறார் என்பது தெளிவு. அப்படி இருந்தால் அதற்கு நேர் விபரீதமாக சொல்லப்படக்கூடிய நம்முடைய கருத்துக்கள் வலிமையற்றதாக போய்விடுமோ என்னும் எண்ணத்தினாலே அதை ராமானுஜர் அடைய விட்டாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அவை அனைத்தையும் அவர்கள் முயன்று பார்த்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் தான் முடிந்தன என்பதை கீழே நாம் கதையில் பார்த்திருக்கிறோம். அதன் பின்னர் ஒரு சுவாரஸ்யம் நடைபெற்றிருக்கிறது. சுவாமியோ உயர்ந்ததான பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை தான் இயற்றியாகிவிட்டது, இன்னும் அதனை பிரதி எடுக்கவில்லை, அப்படியே ஏடுபடுத்தி வைத்தாகிவிட்டது. அதனை சாரதா தேவியினிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சாரதா பீட்டத்திற்கு சுவாமி எழுந்தருளினார். வாக்தேவதையான சரஸ்வதி தேவி மற்றுமுள்ள ஏனைய பெரியோர்கள் இருக்கிறார்கள், அரசனும் இருக்கிறான். இந்த நூலை சரஸ்வதி தேவி ஏற்றுக்கொள்கிறாளா இல்லையா என்பதை பரீட்சை செய்ய வேண்டும். அதற்காக சரஸ்வதி தேவியின் கையில் இந்த நூலை அவர்கள் வைத்தார்கள். அதன் பின்னர் அன்றைய தினம் இரவு கதவு சாற்றப்பட்டது. ஆலயத்தின் கதவுகள் சாற்றி வைக்கப்பட்டன. நல்ல கட்டுக்காவலுடன் ஆலயம் பரிபாலனம் செய்யப்பட்டது. எவரும் உள்ளே நுழைய முடியாது. ஒரு ஈ, எறும்பு, கொசு என்பதாக எதுவுமே உள் நுழைய முடியாத அளவிற்கு ஆலயம் கட்டுப்பாட்டுடன் வைக்கப்பட்டது. அர்ச்சகர் மட்டும் சென்று திருவாராதனங்கள் செய்யலாம், மற்ற எவருக்கும் உள்ளே அனுமதி இல்லை. சரஸ்வதி தேவி ராமானுஜருடைய நூலை தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறாளா இல்லையா, இது எல்லோருடைய ஆவல். அதற்காகத்தான் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஊரைச் சேர்ந்த மற்றைய மதங்களைச் சேர்ந்த வித்வான்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடியதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுக்குள்ளே 1000 அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் ராமானுஜரை ஓங்கச் செய்யக்கூடாது, ராமானுஜருடைய நூலுக்கு மதிப்பளிக்க கூடாது, அந்த நூலை எப்படியாவது மதிப்பிழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆயிற்றா. எனவே அதற்காக அந்த சரஸ்வதி தேவியை பூஜிக்கும் அர்ச்சகரை, அதாவது பூஜை செய்யும் அந்த பூஜாரியை இவர்கள் வசப்படுத்தினார்கள். அவரை அழைத்து எப்படியாவது சரஸ்வதி தேவியின் கையில் இருக்கும் ராமானுஜருடைய பாஷ்யமான அந்த மூலநூலை கொண்டு வந்து கொடுத்தால் நிறைய பொன்னையும் பொருளையும் தருகிறோம் என்று ஆசை காண்பித்தார்கள். ஏழையான அந்த அர்ச்சகரும் அதற்கு உடன்பட்டார். அவருடைய நிலை அப்படி. சரி, ஒரு சுவடியை கொண்டு வந்து கொடுப்பதினாலே என்ன நேர்ந்து விடப் போகிறது? அவருக்கோ என்ன காரணம், எதற்காக இப்படி அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஞான பரிபக்குவம் இல்லை. அவர்கள் ஒரு சுவடியை கேட்கிறார்கள், சாரதா தேவியின் கையில் வைத்திருக்கக்கூடிய சுவடி, அதனை கொண்டு வந்து நாம் இவர்களிடத்தில் கொடுத்து விட்டால் நிறைய பொன்னையும் பொருளையும் தருகிறேன் என்று சொல்லார்களே என்பதாக நினைத்து அதற்குரிய காரியத்தை அவர் செய்தார். என்ன? ஆலய கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்து சாரதா தேவியை சேவித்து அவள் கையில் வைத்திருந்ததான சுவடி அதனை கொண்டு வந்து யார் தன்னிடம் கேட்டார்களோ அவர்களுக்கு இவர் கொடுத்து விட்டார். அந்த தீய எண்ணத்தை அறியாதவராக அவர்கள் திறத்தில் இதனை கொடுத்து விட்டார். ஆயிற்றா.
அதன் பின்னர் அந்த சுவடியை வாங்கிச் சென்றவர்கள் அவர்கள் வாழாயிருப்பார்களா? அவர்களுடைய நோக்கமே என்ன? ராமானுஜ பாஷ்யம் உலகத்தில் நடையாடக்கூடாது. இந்த விஷயத்தில் மிகுந்த உறுதியுடன் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர் சுவடியை கொடுத்த மாத்திரத்தில் துளியும் யோசிக்காமல் அந்த கோபத்தினாலேயும் ஆக்ரகத்தினாலேயும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் ராமானுஜருடைய சுவடியை அவர்கள் போட்டுவிட்டார்கள். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் பனை ஓலையினாலான ஒரு சுவடி உள்ளே விழுந்தது என்றால் அது பொசுங்குவதற்கு ஒரு நொடியாகுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தென் திசையிலிருந்து வதிசைக்க பிரயாணம் மேற்கொண்டு போதாயன விருத்தி கிரந்தத்தை பலமுகமாக பார்த்து அந்த போதாயன விருத்தி கிரந்தம் பறிபோன பொழுது கோரத்தாழ்வானுடைய மேதாவிலாசத்தின் துணை கொண்டு அந்த கோரத்தாழ்வான் ஒவ்வொரு முறையும் கூட இருந்து அவருடையதான ஒரு ஆலோசனையின் பேரில் அவருடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு உயர்ந்ததான பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை தான் இயற்றி அதனை வாக்தேவதையான சரஸ்வதி தேவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் பிரயாசத்துடன் சுவாமி ராமானுஜர் வந்திருக்கிறார். ஆனால் மூல நூலான அந்த சுவடியை தீக்கிரையாக்கி விட்டார்கள் என்றால் மறுபடியும் அப்படி ஒரு நூலை இயற்ற முடியுமா? ஒருவேளை இயற்றினால்தான் அதே போன்று இயற்ற முடியுமா? இது சாத்தியமா? இப்படி ஒரு பெரும் சோதனை சுவாமி ராமானுஜருக்கு உண்டாயிற்றே. இதிலிருந்து ராமானுஜர் எப்படி வெளிவந்தார்? சரஸ்வதி தேவி எந்த விதத்தில் ராமானுஜருக்கு அனுகிரகத்தை செய்திருப்பாள்? நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.